ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக ரகசியத்தையும் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 ஜனவரி மாதத்தில் 12ஆம் தேதியிலிருந்து கிரக நிலைகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கங்களானது ஏற்பட போகுது. அந்த தாக்கங்கள் அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஆபத்தாகவும் இருக்கலாம். அது கிரகங்கள் பொறுத்து இருக்கும். ஸோ கிரகங்களால் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதே போல் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த பொருளால் உங்கள் ராசிக்கு இப்போ பர்டிகுலராக ஒரு புனிதமானது உண்டாக போகுது. அது ஏன் உண்டாக போகுது, அதை பற்றிய சுவாரஸ்யமான ஆன்மீக ரகசியத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ கன்னி ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஃபஸ்ட்டு பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆன்மீக ரகசியத்தை பார்க்கலாம். கன்னி ராசிக்காரங்க உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் இதில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஸோ கன்னி ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சு பலன் பெற முடியும். கிரகநிலைகள் முதல்ல உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய சுகஸ்தானத்தில் சூரிய, புதன், சுக்கிரன், செவ்வாய் இருக்கிறாரு. ரணருண ரேகஸ்தானத்தில் சனி, ராகு இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, அயன சைன போகஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தெளிவாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. உழைப்பிற்கு முன் உதாரணமாய் வாழ்ந்து காட்டக்கூடிய கன்னிராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பண விஷயங்களில் மிகவும் கவனமாக இருப்பீங்க. இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் 12ஆம் தேதியிலிருந்து பொறுப்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்க போகுது. மெயினாக தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாகும். தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. நண்பர்கள் உறவினர்களோடு வீண் பகை உண்டாகலாம். அதனால் கவனமாக பேசுவது ஆக்சுவலி நல்லது. காய்ச்சல், சிரங்கு போன்ற நோய்கள் உண்டாகலாம். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் பணவரவுக்கு பஞ்சமில்லாமல் அதிகரிக்கும். காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக உங்களுக்கு எல்லாமே கைகூடும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்க போகுது. இதில் தொழில் வியாபார தொடர்பாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஜனவரி 12க்கு மேலே நிறைய அலைய வேண்டியது இருக்குது. முடிவில் லாபம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். மெயினாக எதிர்பார்த்த கடன் வசதி உங்களுக்கு கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் கூட ஈஸியாக சேரும். தொழில் வியாபாரத்திற்கு புதிதாக இடம் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சக்தி இந்த டைம் உயரப்போகுது. அதுக்கப்புறமா நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உழைப்புக்கேற்ற பலனை அடைவீங்க. நிலுவையில் உள்ள பணம் உங்கள் கைக்கு ஈஸியாக சேரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை இந்த டைம் கிடைக்கும். குடும்பத்தில் கூட ஒரு இதமான சூழ்நிலை காணப்படும். மனதில் ஒரு வகையான இறுக்கமானது இருக்கும். ஸோ அந்த இறுக்கத்தை மட்டும் மாற்றிக்கிறது அவசியம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அப்போ தான் அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வாக்குவாதமும் ஏற்படும். அதை விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகள் மூலம் செலவானது இருக்கும். அவர்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது ரொம்ப 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 அவசியம். பெண்களாக இருக்கிறவங்களுக்கு பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரும். மெயினாக உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம்
கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ராசிநாதன் புதனின் சஞ்சாரம் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும். மனதில் ஒரு வகையான சந்தோஷத்தை உண்டாக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வீர்கள். தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும். ஸோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட புதிய பதவிகள் கிடைக்கும். மரியாதை, அந்தஸ்து ஆகியவை உயரும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியமானது உண்டாகும். பெரியவர்கள் மூலம் காரிய அனுகூலமானது ஏற்படும். திறமை வெளிப்படும். காரியங்கள் வகையில் அனுகூலமாக நடக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். அதே போல் மாணவர்களுக்கு நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கணும். நாளை நாள் பாடங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளையும் கடத்தாமல் அன்றைய பாடங்களை அன்றைய தினமே படித்து விடுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். அதனால் மாணவர்கள் அந்த மாதிரி செயல்படணும். ஜனவரி 12க்கு மேலே கன்னி ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்ல போகிறேன். இவ்வளோ நேரம் பொதுவாக என்ன நடக்குங்கிறத சொன்னேன். இப்போ பர்டிகுலராக அவங்க நட்சத்திரத்துக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன். வாங்க அதையும் தெரிஞ்சுக்குவீங்க. ஃபஸ்ட்டு உத்தர 2, 3, 4 பாதங்களில் பிறந்த கன்னி ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜனவரி 12க்கு பிறகு வேலை இல்லாமல் காத்திருந்தவர்களுக்கு சரியான வேலை அமையும். புதிதாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு சிறப்போடு பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள் தீரும். எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பாராத வகையில் கிடைக்கும். இழுபறியாக இருந்த காரியம் நன்கு நடந்து முடிகிற அளவுக்கு சக்தி உங்களுக்கு கிரகங்களால் இந்த ஜனவரி 12க்கு மேலே உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பட போகுது. அப்புறம் அஸ்தமில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஜனவரி 12லிருந்து மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும். பணத்தை மட்டும் இழக்க நேரிடலாம். ஸோ நம்பிக்கையானவர்களிடம் மட்டும் பணத்தை கொடுப்பது நல்லது. உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை வந்து சேரும். உடனிருப்பவர்களால் உங்கள் வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்புறம் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜனவரி 12லிருந்து பம்பு தும்புகள் வந்து சேரலாம். வீணான கோபமும் ஆத்திரமும் கொள்ள வேண்டாம். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உடல்நலத்தை பொறுத்தவரையில் சுமாராக இருக்கும். வெளிநாட்டுக்கு செல்ல வாய்ப்புகள் கைகூடி வரும். அலுவலகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். மற்றவர் வகையில் பாராட்டு கிடைக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இந்த டைம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை கன்னி ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அப்புறம் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன்ல, அந்த ஆன்மீக சார்ந்த விஷயத்தையும் வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி காங்கேயத்துக்கு அருகே உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆண்டவர் உத்தரவு பெட்டிங்கிறது வந்து பிரசித்தி பெற்றதாக இருக்குது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்த இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம். இந்த கோவில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவர் உத்தரவு பெட்டி. நாட்டில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல் மகிழ்ச்சியை முன்னதாகவே உணர்த்துவது இங்கே இருக்கக்கூடிய முருகன். அதனால் இந்த மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயர். சிவன்மலை ஆண்டவர் முருகர் பக்தர் கனவுல வந்து குறிப்பால் சில பொருளை உணர்த்தி அந்த பொருட்களை வந்து பெட்டியில் வைக்க உத்தரவிடுவார். ஸோ பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை கொண்டு வந்து மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படும். இதுவரைக்கும் இந்த பெட்டியில் மண், ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சக்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலி, ருத்ராட்சம், இளநீர், இந்த மாதிரி எத்தனையோ பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த பொருட்கள்லாம் சமுதாயத்தில் ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அந்த வகையில் கடந்த நவம்பர் மாதம் 12ஆம் தேதி மண் விளக்கு வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சேரநகர் சேர்மராஜர் என்ற பக்தர் கனவுல காசி தீர்த்தம் வைக்க உத்தரவானது. இதையடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது காசி தீர்த்தம் வைத்து பூஜை செய்யப்படுது. ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ காசி தீர்த்தம் வைத்திருக்கிறதுனால அனைத்து ராசிக்காரங்களுக்கும் நன்மை
நன்மை பெருகும், ஆன்மீக செழிக்கும் என்று கூறப்படுது. அதில் உங்கள் ராசிக்கும் நன்மை பெருகும், ஆன்மீக செழிக்கும் என்று கூறப்பட்டுருக்கு. ஸோ போக போக தான் என்ன நடக்குங்கிறது தெரிய வரும். ஸோ சிவன்மலையுடைய ஆன்மீக சார்ந்த விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் அதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இந்த தாள்களை நீங்கள் முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதுக்கேற்ப நீங்கள் செயல்படுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.